Hello students, Jayanthi Subramanian here. இன்னைக்கு நம்ம டாபிக் expansion using algebraic identities. Algebraic identities என்ன அப்படிங்கறது முதல்ல சொல்லிடுறேன். இப்போ நான் இங்க கொஞ்சம் 5 பேசிக் ஐடென்டிட்டிஸ் மட்டும் இங்க லிஸ்ட் பண்ணிருக்கேன். இது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்ல இருக்கும், ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல இருக்கும். இதுல A B அப்படிங்கிற லெட்டர்ஸ் வந்து நம்ம இதுல யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் இதுல இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது என்னன்னா இது எதை குறிக்குது அப்படின்னா வந்து எந்த ரெண்டு ரியல் நம்பர்ஸ் நீங்க எடுத்தாலும் சரி, அது பாசிட்டிவ் ஆனாலும் சரி, நெகட்டிவ், ஃபிராக்ஷன், டெசிமல், வாட் எவர், அதை வந்து ரெண்டு நம்பர்ஸ் நீங்க எடுத்து நீங்க இந்த இடத்துல ஏக்கு ஒரு நம்பர் பிக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதே மாதிரி அந்த ஏ நம்பர் அப்புறம் பி நம்பர் இந்த இடத்துல எல்லாம் கொடுத்தீங்கன்னா இங்க கிடைக்கக்கூடிய வேல்யூ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 பி ஈக்குவல் டு 3 அப்படின்னு போட்டோம்னா 2 + 3 5 5 ஸ்கொயர் 25 வருது இல்லையா? அந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு வேல்யூ கிடைக்கும், அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா அந்த ரெண்டு வேல்யூ சேமா இருக்கும். ஓகே, அதுதான் இங்க மீன் பண்றோம். அதாவது இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு லெஃப்ட்ல இருக்கு, இதோட வந்து ரைட் ஹேண்ட் சைடு ரைட்ல இருக்கு. ரெண்டு வேல்யூஸ் சேமா இருக்கும். இப்போ எதுக்கு மெயினா ஐடென்டிட்டிஸ் அப்படிங்கறது வந்து மேத்தமேட்டிஷியன்ஸ் அதிகமா நமக்கு வந்து கன்வே பண்ணி நிறைய எல்லா கிளாஸஸ்க்கும் கொடுக்க காரணம் என்ன அப்படின்னா இந்த ஐடென்டிட்டிஸ் உங்களுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுது. ஏன்னா வந்து இப்போ இந்த சின்னதா சுருக்கமா நீங்க ஒரு 4 ஸ்டெப்புக்கு ஒரு ஸ்டெப் பண்ற மாதிரி இந்த ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணினா ஹையர் கிளாஸஸ்ல ஹையரான லாங்கான ப்ராப்ளத்துல எல்லாம் வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது டக்குன்னு உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 4 ஸ்டெப் பண்ற இடத்துல ஒரு ஸ்டெப் பண்ணா போதும். அந்த மாதிரி அத வடிவமைச்சு வச்சிருக்காங்க, சூத்திர வாக்கியங்களா வச்சிருக்காங்க. சோ நீங்க இத இப்படி பை ஹார்ட் பண்ணா உங்க ஈஸியா நீங்க பண்ண முடியும் அப்படிங்கறதுனால சில ஃபார்முலே அந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி அந்த மாதிரி வேர்ட் பண்ணி அதை வந்து ஸ்டேட்மெண்ட்ஸா கொடுத்துருக்காங்க. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நீங்க பை ஹார்ட்டா பண்ணி வச்சுக்கணும். இந்த எப்படி பை ஹார்ட் பண்றது, நீங்க திரும்ப திரும்ப வாயில அப்படியே ஓரல் ரெபிடேஷன் பண்ணாலே பை ஹார்ட் ஆயிடும். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஃபேக்ட்ஸ் அபவுட் பை ஹார்ட் லேர்னிங். அதெல்லாம் அதை பத்தி பேசியிருக்கேன், எப்படி பை ஹார்ட் பண்ணோம், ஏன் பை ஹார்ட் பண்ணோம் எல்லாமே பேசியிருக்கேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நீங்க வந்து அதை ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுட்டா உங்களுக்கு கான்பிடன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், அட் த சேம் டைம் அப்ளிகேஷன்ஸும் ஈஸி ஆகும். ஒரு வாட்டி நம்ம வந்து பேஜ் புரட்டி பண்ண தேவையில்லை. ஓகே, இப்ப பாருங்க, எக்ஸ்பான்ஷன் யூசிங் ஐடென்டிட்டிஸ் இது எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறது நீங்க கத்துக்கணும். அதுதான் உங்களுக்கு சின்ன வயசுல கத்து கொடுக்குறாங்க, எப்படி இதை வந்து எக்ஸ்பான்ஷன் எப்படி பண்றது, ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்றது அப்படிங்கிற மாதிரி. எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற மீனிங் என்னன்னா வந்து நமக்கு இங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஐடென்டிட்டி பாருங்க, இது வந்து கண்டென்ஸ்டு குவான்டிட்டியா சின்ன ஒரு குவான்டிட்டியா இருக்கு. இதை நீங்க விரிவுபடுத்தி எழுதும் போது 3 டேர்மா மாதிரி பெருசா இருக்கு. சோ இதை எக்ஸ்பேண்ட் பண்றது எப்படிங்கறது முதல்ல நீங்க கத்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் தான் ஃபேக்டரைசேஷன். இதோட ஆப்போசிட் தான் வந்து ஃபேக்டரைசேஷன் வரும். இங்க இருந்து எப்படி இதுக்கு கொண்டு வருது அது லேட்டர் பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த ஃபார்மேட்ல இருக்கு x + 3y ஹோல் ஸ்கொயர். இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஐடென்டிட்டிஸோட அப்ளிகேஷன்ஸ் வரும்போது நீங்க முதல்ல என்ன கத்துக்கணும் அப்படின்னா கொடுத்திருக்கிற கொஸ்டின் வந்து உங்களுக்கு எந்த ஐடென்டிட்டியோட ஃபார்மேட்ல இருக்கு, எந்த பேட்டர்ன்ல இருக்கு அப்படிங்கறது நீங்க அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு உங்களால முடியணும். அப்பதான் வந்து நீங்க ஐடென்டிட்டி அப்ளை பண்ண முடியும். இப்போ இது என்ன பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த முதல் ஐடென்டிட்டியோட பேட்டர்ன்ல இருக்கு. ஏன்னா வந்து a + b ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பாருங்க. a யோட இடத்துல x இருக்கு, b யோட இடத்துல 3y இருக்கு. ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி ஃபார்மேட்ல இருக்கு, இந்த லெஃப்ட் சைடோட ஃபார்மேட்ல இருக்கு. சோ நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துடும். அங்கேயும் வந்து a என்னவா இருந்தது x, b என்னவா இருந்தது 3y, அந்த குவான்டிட்டிஸ் அங்க நீங்க கொடுக்கணும். அப்ப இது எப்படி வரும் அப்படி பாத்தீங்கன்னா a ஸ்கொயருக்கு பதிலா x ஸ்கொயர் வரும், பிளஸ் 2 இன்டூ a க்கு பதிலா எகெயின் x, b க்கு பதிலா 3y, பிளஸ் b க்கு பதிலா எகெயின் 3y த ஹோல் ஸ்கொயர் வரும். ஏன்னா b ஸ்கொயர் b இந்த குவான்டிட்டிக்கு ஃபுல்லா வந்து 3y அப்படிங்கிற குவான்டிட்டி வருது. வெறும் y ஸ்கொயர் போட்டா அது தப்பு. ஓகே, சோ அது நீங்க பாத்துக்கங்க, கவனம். இப்ப பாருங்க, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். x ஸ்கொயர் பிளஸ் இத மோனோமியல் மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணோம் இல்லையா, அதேதான் 2 × 3 6xy பிளஸ் 3 ஸ்கொயர் இஸ் 9y ஸ்கொயர். ஓகே, இந்த மாதிரி வரும். அடுத்தது பாருங்க, இந்த மாதிரி இருக்கு, இங்க நடுவுல மைனஸ் இருக்கா, சோ இந்த மாதிரி வருது a - b ஹோல் ஸ்கொயர். ஆனால் b க்கு பதிலா இங்க 2b இருக்கு. சோ எங்கெங்க இங்க b அப்பியர் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து நீங்க 2b கொடுக்கணும் அப்படிங்கிறது மீனிங். இப்ப பாருங்க, a ஸ்கொயர் மைனஸ் 2a இன்டூ b க்கு பதிலா என்ன வரும் 2b வரும், பிளஸ் இங்கேயும் b க்கு பதிலா 2b கொடுங்க ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடுங்க.
இந்த b க்கு பதிலா சிங்கிளா இருக்கிற இடத்துல 2 டேர்ம் 3 டேர்ம் இல்லனா வந்து ஒரு அட்டாச்டா 3 டிஜிட் இல்லனா வேரியபிள் அந்த மாதிரி எல்லாம் வரும்போது மொத்தத்துக்கு ஹோல் ஸ்கொயர் கொடுக்க மறக்காதீங்க. இப்ப பாருங்க a ஸ்கொயர் மைனஸ் 2 into 2 4ab பிளஸ் 2 ஸ்கொயர் 4b ஸ்கொயர். இதான் வந்து ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் பண்ணணும். இப்ப அடுத்த क्वेश्चंस பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கு. இப்ப பாருங்க இத எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படினா இங்க சேமா இருக்கு பாருங்க. இங்க x சேமா இருக்கு. ஓகே, அதே மாதிரி இங்க 5 சேமா இருக்கு. சோ இப்ப பாருங்க a சேமா இருக்கு. அதே மாதிரி b சேமா இருக்கு பாத்தீங்களா? சோ இந்த ஐடென்டிட்டி வரும். அது மட்டும் இல்லாம நடுவுல இங்க மைனஸ் பிளஸ் இருக்கு. சோ அகைன் இங்கேயும் மைனஸ் பிளஸ் இருக்கு. இது திரும்ப வரலாம். அதான் அதுவும் சேம் தான். ஏன்னா x plus 5 into x minus 5 அப்படிங்கறதும் x minus 5 into x plus 5ங்கிறதும் சேம் தான். சோ அகைன் இந்த குவாண்டிட்டிக்கு மாற்றம் கிடையாது. ஆனா நீங்க இதுவா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றது முக்கியமான என்ன விஷயம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் குவாண்டிட்டி இருக்கு பாத்தீங்களா, அது சேமா இருக்கணும். செகண்ட் குவாண்டிட்டி சேமா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் இது அப்ளிகபிள். ஓகே, இப்போ நம்ம ஐடென்டிட்டிக்கு வருவோம், அப்ளை பண்ணுவோம். என்ன வரும் அப்படின்னா இங்க a க்கு பதிலா நமக்கு x இருக்கு, b க்கு பதிலா வந்து 5 இருக்கு. சோ அது நீங்க இங்க கொடுங்க ரைட் சைடுல. a ஸ்கொயர் அப்படிங்கிறது x ஸ்கொயரா மாறிடும், b ஸ்கொயர் அப்படிங்கிறது 5 ஸ்கொயரா மாறிடும். சோ இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயர் மைனஸ் 25. இவ்வளவுதான் ஆன்சர். இப்ப அடுத்தது பாருங்க x plus 8 into x plus 3. இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இங்க டிஃபரெண்டா இருக்கு. ஆனா நமக்கு இங்க சேமா இருந்தது. இந்த மாதிரி சேமா இருந்து ஆப்போசிட் சைனா இருந்தா இது எடுக்கணும். ஆனா இங்க டிஃபரெண்டா இருக்கு. சோ நம்ம கீழே இருக்கிற அந்த ஐடென்டிட்டி எடுக்கிறோம். சோ இதுக்கு என்னென்ன வரும் அப்படின்னா எக்ஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஆனா a வந்து 8ஆ இருக்கு. இங்க பாருங்க, இங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க. கம்பேரிசன் தான், வேற ஒண்ணுமே இல்ல. a ஓட இடத்துல 8 இருக்கு, அதுக்கப்புறம் b ஓட இடத்துல 3 இருக்கு. சோ அந்த வேல்யூஸ நீங்க இந்த ரைட் சைடுல குடுக்குறீங்க. சோ எக்ஸ்க்கு நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா எதுவுமே வேண்டாம். இங்க எக்ஸ் இருக்குல்ல, எக்ஸே தான் இருக்கு. சோ அங்க நீங்க எந்த சேஞ்சும் கொடுக்க வேண்டாம். எக்ஸாவே எழுதுங்க. சோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் a plus b into x க்கு பதிலா 8 plus 3 into x plus ab க்கு பதிலா a க்கு வேல்யூ 8 into b ஓட வேல்யூ 3. இந்த மாதிரி போட்டா மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது மீனிங். இன்டு போட்டு எழுதுறது வந்து சின்ன கிளாஸ்ல, கொஞ்சம் ஹையர் கிளாஸ் வரும்போது பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம், இல்லனா டாட் யூஸ் பண்ணுவாங்க. டாட்டை விட பிராக்கெட் இஸ் சேஃப். ஏன்னா டாட் வில் லுக் லைக் டெசிமல் மாதிரி உங்களுக்கு அப்பியர் ஆகும். அதனால அது கன்ஃபியூஸ் ஆகும். அதனால 8க்கு நீங்க பிராக்கெட் மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. So x square plus 8 plus 3 is 11, x plus 8 into 3 24. So இதுதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகே, இன்னும் ஒரு பேஜ் பார்க்கலாம் பாருங்க. இந்த மாதிரி இருக்கு. இப்ப பாருங்க டிஃபரெண்டா இருக்கு. என்னன்னா இங்க ரெண்டு பக்கம் மைனஸ் இருக்கு. இப்ப பாருங்க கீழே இருக்கிற ஐடென்டிட்டி வந்துரும். ஏன்னா b சேம் குவாண்டிட்டி, இங்க x சேம் குவாண்டிட்டி. ஆனா 5 and 8 ரெண்டாவது குவாண்டிட்டில வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. சோ x minus b டிஃபரெண்டா இருக்கு. சோ இந்த பேட்டர்ன் வருது. இந்த ஐடென்டிட்டி தான் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஆனா இங்க என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலா b இருக்கு, a க்கு பதிலா 5 இருக்கு, again b க்கு பதிலா 8 இருக்கு. இந்த bb கேன்சல். இந்த ரெண்டு bயும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இங்க இருக்கிற x க்கு பதிலா இங்க b இருக்கு, இங்க இருக்கிற a க்கு பதிலா இங்க 5 இருக்கு, இங்க இருக்கிற b க்கு பதிலா இங்க 8 இருக்கு. கிளியர்? இப்ப பாருங்க இந்த நான் எழுதி இருக்கிறது அப்படியே இங்க கொடுக்கணும். x ஸ்கொயர், x க்கு பதிலா என்னது b. So b square minus of a plus b. a என்ன 5 plus b என்ன 8 into x என்ன b plus ab. a என்ன 5 again b என்ன 8. Okay, இப்ப பாருங்க b square minus 8 plus 5 13b plus 8 into 5 40. இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வரலாம் பாருங்க. இங்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இதே மாதிரி தான் z சேம் குவாண்டிட்டி, ஆனா இங்க டிஃபரெண்ட் குவாண்டிட்டி. தட் இஸ் ஃபைன். ஆனா இங்க மைனஸ் பிளஸ்ன்னு இருக்கு. நமக்கு இருக்கிற ரெண்டு ஐடென்டிட்டில இது ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கு, இல்லைன்னா ரெண்டும் மைனஸா இருக்கு. ஆனா இங்க ஆப்போசிட் சைனா இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ரீரைட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா இந்த ஐடென்டிட்டிக்கு நீங்க இதை கொண்டு வரணும். ஏன்னா பாசிட்டிவ்ஸ் ஈஸியா இருக்கும் அப்ளை பண்ண. அந்த மேல இருக்கிற ஐடென்டிட்டிக்கு நம்ம எப்படி கொண்டு வரலாம், சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா இந்த z-2 இருக்குல்ல, நெகட்டிவ் குவாண்டிட்டி அந்த இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் z இந்த மாதிரி எழுதிக்கிறேன். -2 அதுங்கிறது வந்து +-2 அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இந்த மைனஸ 2 ஓட அட்டாச் பண்ணிடுங்க. நடுவுல ஒரு பிளஸ் கொடுத்துருங்க. ஏன்னா பிளஸ் இன்டு மைனஸ் அகைன் மைனஸ் தான். சோ வேல்யூ சேஞ்ச் கிடையாது. இப்போ இது அப்படியே எழுதுங்க z+7. இப்ப பாருங்க நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ இதுதான் x, இது a, இது b. ஓகே, சோ x is equal to z, a is equal to -2, b is equal to 7.
இப்ப பாருங்க நம்ம இந்த அப்ளை பண்ணலாம். அப்ப இங்க என்ன வரும்? x ஸ்கொயருக்கு பதிலா z ஸ்கொயர் பிளஸ் a பிளஸ் b க்கு பதிலா -2 பிளஸ் 7 இன்டு b க்கு பதிலா சாரி x க்கு பதிலா z பிளஸ் அகைன் a க்கு பதிலா -2 b க்கு பதிலா 7. Okay, so z square -2 plus 7 is 5. 5z plus -2 into 7. So -14. -14. இப்போ பாருங்க இங்க பிளஸ் மைனஸ் இருக்குல்ல, அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி நீட்டா எழுதிடலாம். So z square plus 5z minus 14 அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஓகே, இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பண்ணும்போது நீங்க எந்த ஐடென்டிட்டி அப்ளை பண்றீங்க அப்படிங்கறது ஒர்க்கிங் காலத்துல மென்ஷன் பண்ணணும். யூசிங் தி ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி ஃபுல் ஐடென்டிட்டி எழுதணும் வித்வுட் மிஸ்டேக். ஆல்சோ எது சப்ஸ்டிடியூஷன் அப்படிங்கறது நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும், இவாலுவேட்டருக்கும் அது ரொம்ப அப்பீலிங்கா பேப்பர் நல்ல பிரசன்டேஷனா இருக்கும். ஓகே, இதெல்லாம் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்துல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸுக்கும் டைம் டு டைம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்து சேரும். விஷ் யூ ஹாப்பி லேர்னிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். God bless.